போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. இதயம் திறந்தவரே எங்கள் இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே, உந்தன் கருணையின் கடலினிலே எங்கள் உலகம் உயிர் பெறுதே. அன்பென்னும் நெருப்பினிலே எல்லா தீமையும் கரைந்திடுதே. பரிசுத்த உறவாய் மலருதே எனில் வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. இதயம் திறந்தவரே எங்கள் இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே. உனக்கெனவே என் தாயின் கருவினில் தெரிந்து கொண்டீர், என்னை அறிந்தீர். பயணங்களில் என் பாதைகள் மாறினும் பாசங்களால் என்னை அழைத்தீர். உறவினை உதறி ஊதாரியானே காத்திருந்த எனக்கு மறுவாழ்வளித்தீர். தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வேன், தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வேன். பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகமன் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகமன் மலரும்.
இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை என வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணிவுண்டோ? நேற்று வாழ்ந்து வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்து வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த பலியின் தலைமகனே சுவை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மலரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கி வாழ்வோர் யார்? திருப்பாடல் கூறுகின்றது, மாசற்ற வாழ்க்கை நடத்துபவர். ஆண்டவரே உமது இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் என்று இன்றைய நாளின் திருப்பாடல் நமக்கு எடுத்து எம்புகின்றது. ஆண்டவரின் இல்லத்திலே நாம் குடியிருக்கும் போது என்ன நடக்கும்? ஆண்டவரின் இல்லத்திலே நாம் குடியிருக்கும் போது அவரது இறை பிரசனத்தை முழுமையாக நாம் உணருவோம். ஆண்டவரே நம்மோடு இணைந்து பயணிக்கின்ற அந்த தெய்வீக அருள் அனுபவத்தை நாம் உணருவோம். இறைவனோடு இணைந்து பயணிக்கும் போது அவரது அருள் அணை கடந்த வெள்ளம் போல நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வந்தடைகின்றது. எனவே இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரின் இல்லத்தில் குடியிருக்கும் போது நமது வாழ்வு மாற்றம் பெறுகின்றது. ஆண்டவரின் இல்லத்திலே குடியிருக்கும் போது நமது வாழ்வு புதுமையின் வாழ்வாக மலருகின்றது. ஆண்டவரின் இல்லத்திலே குடியிருக்கும் போது ஆண்டவரே நம்முடன் பயணிக்கின்றார். இந்த மனநிலையோடு இந்த தெய்வீக திருவிருந்து திருப்பலியில் நாம் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனதின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமையுணர்வோடு பறைசாற்றுவதினாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 34 முதல் 42 வரை. அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயூதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றிற்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்த்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் ஒளி அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும். ஆண்டவரின் ஒளி அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும். ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான்
இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். Alleluia, 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 alleluia. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருள் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் எழுந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகள் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருள் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதர்களுக்கு பெயரும் புகழும் அதிகமாக பெருக பெருக மக்கள் கூட்டங்கள் சேருகின்றன. இந்த காலங்களிலும் நேரங்களிலும் தலைவர்கள் மக்களை சந்திக்க வரும்போது கூட்டங்கள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. இயேசு ஆண்டவரின் அருள் அடையாளங்களை மக்கள் பார்க்கின்றார்கள். உடல் நலமற்றோருக்கு அவர் சுகத்தினை தருகின்றார்.
பலவிதமான புதுமைகளை நிகழ்த்துகின்ற புதுமைகளின் நாயகனாக இருக்கின்றார். எனவே இயேசுவின் பெயரும் புகழும் பெருமையும் கூடிக்கொண்டே இருக்கின்றன. அவரை சுற்றி ஒரு மக்கள் கூட்டமே வருகின்றது. எதற்காக என்றால் அருள் அடையாளங்களை காண வேண்டும், ஆண்டவரை காண வேண்டும் என்ற தாகத்தை கடந்து அவர் ஏதாவது புதுமை செய்வாரா, நமது வாழ்விலே ஏதாவது ஒரு புதுமையை நிகழ்த்தி நமது வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை தருவாரா என்று ஒரு பெரிய கூட்டமே இயேசுவின் பின்னால் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அப்பம் பருகுகின்ற இந்த புதுமையானது எல்லா நற்செய்தி நூல்களிலும் தரப்பட்டிருக்கின்றது. எல்லா நற்செய்தி நூல்களிலுமே இந்த அப்பம் பருகுகின்ற ஒரு நிகழ்வு ஒரு மாபெரும் ஒப்பற்ற நிகழ்வாக இருக்கின்றது. இயேசுவின் புதுமைகளிலே மிக சிறந்த ஒரு புதுமையாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த புதுமைக்கு சான்று பகர்கின்றார்கள். விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள், ஆண்கள் மட்டும் 5000, ஆனால் அதே நேரத்திலே குழந்தைகள், பெண்கள் மற்றும் அனைவரையுமே கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 15,000த்திற்கு மேலாக இந்த கூட்டம் மக்கள் இருந்திருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கணிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இயேசுவை நோக்கி கடந்து செல்கின்றது. அந்த இயேசுவை நோக்கி கடந்து செல்லும் பொழுது இறைவன் மலையை நோக்கி கடந்து சென்று அங்கே அமருகின்றார். அன்னை மரியாள் ஆண்டவனின் பாதத்தில் அமருகின்றார். இயேசுவின் குரலுக்கு செவிமடுக்கின்றார். இயேசுவின் குரலுக்கு நாம் செவிமடுக்கும் போது இறைவன் நமக்கு செவி சாய்க்கின்றார். அப்பொழுது இறைவனின் திருப்பாதத்தில் நாம் அமர வேண்டும். ஆண்டவர் இயேசு அமருகின்றார், மக்கள் அனைவரும் அமருகின்றார்கள். அப்படி என்றால் இறைவனின் திருசந்நிதியிலே அவர்கள் அமர வேண்டும், இறைவனுக்கு குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்ற ஒரு தாகம் அந்த இடத்தில் இருக்கின்றது. அந்த மக்கள் அவர்களோடு கடந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த மக்களின் நிலையை பார்க்கின்ற இறைவன் அவர்களது தேவையை முழுமையாக உணர்கின்றார். நாம் என்ன செய்ய போகின்றோம்? வாழ்வின் பல நேரங்களிலே, பல தருணங்களிலே நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று நாம் திகைத்து கொண்டிருக்கலாம். நமது வாழ்விலே சோதனைகள், அவமானங்கள், கலக்கங்கள், ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது இதனை நான் எப்படி சந்திக்கப் போகின்றேன், இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று நாம் நிகழ்த்தி எண்ணிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்கள் என்று பிலிப்பை கேட்ட அதே கேள்வியை இறைவன் நம்மிடத்திலே கேட்கின்றார். சோர் வரும் பொழுதும், தளர் வரும் பொழுதும், வாழ்விலே உடைந்து போகும் பொழுதும் என்ன செய்ய போகிறீர் என் அருமை மகனே, மகளே, நீ என்ன செய்ய போகிறாய் என்று அதே கேள்வியை இறைவன் நம்மிடத்தில் கேட்கின்றார். அப்பொழுது ஒரு சிறிய பதிலை அவர் தருகின்றார். 200 தெனாரியத்திற்கு உணவு வாங்கினாலும் இந்த மக்களுக்கு உண்ண கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அவர் ஒரு கால்குலேஷன் போடுறார். இருக்கிற மக்கள் 15,000 பேருக்கு மேல் இருக்கின்றார்கள். இந்த 200 தெனாரியம் என்பது 8 மாதத்தின் சம்பளம். 8 மாதம் கடினமாக உழைக்கின்ற ஒரு சம்பளம். அதை கொடுத்தாலும் கூட ஒரு சிறு துண்டு கூட கொடுக்க முடியாது. வாழ்விலை பல நேரங்களிலே நாமும் கணிக்கின்றோம், என்கிட்ட இவ்வளோதான் பணம் இருக்குது, இதை வைத்து நான் இந்த காரியத்தை செய்ய முடியுமா, என் பிள்ளைக்கு இந்த திருமண வாழ்வு நான் நடத்த முடியுமா, இவ்வளோ பணம் தானே இருக்குது, நான் என்ன செய்யலாம், கடன் வாங்கலாமா, இல்லை மற்றவங்கிட்ட கைமாத்தா வாங்கலாமா என்று நாம் சிந்திக்கின்றோம். அதே போன்ற ஒரு சிந்தனையை தான் பிலிப்பு இந்த நாளில் தருகின்றார். இவ்வளவுக்கு வாங்கினாலும் நமக்கு பற்றாதே, என்ன செய்ய போகிறோம்? அதே ஒரு நிலையில் தான் பல நேரங்களில் நாம் இருக்கின்றோம். இறைவன் நம்மோடு இருப்பதை நாம் மறந்துவிட்டு, இறைவனது அருள் நம்மோடு கூட இணைந்து பயணிப்பதை நாம் மறந்துவிட்டு நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று நாம் திகைத்து கொண்டிருக்கின்றோம். முடியாத ஒரு சூழல். இதே ஒரு சூழலை செங்கடலின் அனுபவத்திலே இஸ்ராயல் மக்கள் உணர்கின்றார்கள். அந்த செங்கடலை கடப்பதற்கு முன்பாக வாழ்க்கை முடிவடைந்து விட்டது, எல்லாம் நாங்கள் அழியப் போகிறோம், சாகப் போகிறோம், எங்களின் எதிர்காலம் இருண்டுவிடும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே இறைவன் அந்த புதுமையை நிகழ்த்துகின்றார். நீர்த்திரள் எழும்புகின்றது, மக்கள் கடந்து செல்கின்றார்கள். தாவீது கோலியாத், இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஒரு சிறிய பிள்ளை ஒரு பெரிய அரக்கனை மோத அவன் காத்து கொண்டிருக்கின்றான். அவனை பார்த்து கிண்டலாக கேலியாக பேசுகின்றான். ஒன்றுமே இல்லையே உன்னிடத்தில், எதுவுமே இல்லையே, எந்த ஒரு தைரியத்தோடு நீ இங்கு வந்திருக்கின்றாய்? ஆண்டவரின் பெயரால் நான் வந்திருக்கின்றேன், ஆண்டவரின் பெயரால் நான் வந்திருக்கின்றேன். அதே போன்றுதான் நம்மிடம் இவ்வளவுதான் இருக்கின்றது, என்ன செய்ய போகின்றோம் என்று திகைக்கும் போது இறைவன் அந்த இடத்திலே மக்களை பந்தியில் அமர்த்த சொல்லுகின்றார். அந்த இடத்திலே அந்திரேயா வருகின்றார். ஒரு சிறிய சிறுவன்
அவனிடத்தில் இருப்பதை அவர் பகிர்ந்தளிக்கின்றார். 5 அப்பம் 2 மீன் இருக்கின்றது என்று கூறுகின்றார். நமது வாழ்விலே கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். நம்மிடம் என்ன இருக்கின்றதோ, நாம் எதை வைத்திருக்கின்றோமோ அதை பல மடங்காக அருள் அனுபவமாக இறைவன் திருப்பித் தருகின்றார். உடனே இறைவன் திட்டம் போடுகின்றார், மக்களை பந்தியில் அமர்த்துங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு ஆண்டவர் செய்த அந்த புதுமைக்கு நாம் கடந்து செல்லுவோம். 15,000 பேருக்கு மேல் மக்கள் இருக்கின்றார்கள். வெறும் 5 அப்பம் 2 மீன். மக்கள் திகைத்து அப்படி பூரித்து போயிருப்பார்கள். என்ன செய்ய போகின்றார் இவர்? எப்படி நமக்கு உணவு கிடைக்கப் போகின்றது என்று அவர்கள் பூரித்திருப்பார்கள். ஆனால் கடவுள் திட்டத்தை வைத்திருக்கின்றார். ஒரு சிறிய முயற்சியிலிருந்து ஒரு பெரிய அருளுக்கு, நிறை ஆசீர்வாதத்திற்கு கடந்து செல்ல மக்களை இறைவன் பந்தியில் அமர்த்த விரும்புகின்றார். அந்த இடத்திலே என்ன நிகழ்கின்றது? ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுக்கின்றார், இறை புகழ் கூறுகின்றார், இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார், மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார். இறையியலார் கூறுகின்றார்கள், இது திருப்பலியின் ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. இது திருப்பலியின் முன்னடையாளம். ஆண்டவர் இயேசுவின் திருசன்னதியிலே தெய்வீக திருவிருந்து திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ளும் போது, அந்த திருப்பலியில் பங்கேற்கும் போது அப்பமானது பிற்கப்படுகின்றது, அப்பமானது பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. ஆண்டவரே உணவாக எழுந்தருளி வருகின்றார். வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று மொழிகின்ற இறைவன் நம் இதயத்திலே உணவாக எழுந்தருளி வருகின்ற அந்த உணவின் ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அந்த இடத்திலே பந்தியில் அமருகின்றார்கள். ஆனால் அந்த சிறுவனின் மனநிலையை நாம் இந்த நாளில் பார்க்க வேண்டும். தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை அவனுக்குள்ளாக இருக்கின்றது. தன்னிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை. இன்றைக்கு இந்த உலகத்திலே பற்றாக்குறையை விட பகிராக்குறை தான் பெருகிக் கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் பிறரோடு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு மனநிலையில் இல்லை நாம். சுயநலங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. நான், எனது, எனக்கு, என் வாழ்வு, என் குடும்பம், என் பெருமை, என் சொத்து என்று நம்மை சுற்றி ஒரு வட்டத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே அந்த சிறுவனின் மனநிலையை பெற இறைவன் நம்மை அழைக்கின்றார். அந்த சிறுவனைப் போல நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கும் போது அதனை இறைவன் முழுமையாக மாற்றித் தருகின்றார். அதனை இறைவன் நிறைவாக மாற்றித் தருகின்றார். 2ஆம் அரசர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 38 2 புதுமைகள் அங்கு நிகழ்கின்றன. கில்காலிக்கு எலிசா திரும்பி வருகின்றார். கொடிய பஞ்சம் ஏற்படுகின்றது. அவரோடு இறைவாக்கினரின் ஒரு குழுவானது இருக்கின்றது. அந்த குழுவுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர் அந்த சீடரிடத்திலே கூறுகின்றார், இந்த பானையிலே கஞ்சி காய்ச்ச வேண்டும் என்று கூறுகின்றார். அவர் காட்டிற்கு சென்று ஒரு காட்டுக்கீரை எடுத்து வந்து அந்த கஞ்சினை காய்ச்சுகின்றார். அவர்கள் உண்ணத் தொடங்கும் பொழுது இதில் நஞ்சு கலந்திருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அதில் ஒரு சிறிதளவு மாவை எடுத்து பிசைகின்றார். அவர்கள் உண்ணுவதற்கு ஏதுவான ஒரு உணவாக அது உருமாற்றம் அடைகின்றது. மீண்டும் பாகால் சாலிலிருந்து ஒருவர் வருகின்றார். இறை மனிதராகிய எலிசாவிடம் வருகின்றார். அவர் வரும்போது வெறும் 20 வார்கோதுமை அப்பங்களை மட்டும் எடுத்து வருகின்றார். அங்கிருப்பவர்கள் 100 பேர். எலிசா கூறுகின்றார், இந்த மக்களுக்கு நீ பகிர்ந்து கொடு என்று சொல்லுகின்றார். 100 பேர் இருக்கின்றார்கள். நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கும்போது ஆண்டவர் இதனை தர சொல்லி இருக்கின்றார். ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவரின் அருளால் இது முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தருகின்றார். வெறும் 20 வார்கோதுமை அப்பங்கள் 100 பேருக்கு பரிமாறப்படுகின்றன. இந்த இடத்திலே வெறும் 5 அப்பங்கள் 2 மீன்கள் ஏறக்குறைய 15,000 பேருக்கு மேலாக பரிமாறப்படுகின்றன. என்ன நடக்கின்றது? நம்மிடம் இருப்பதை இறைவனிடத்தில் கொடுக்கும்போது இறைவன் முழுமையாக தருகின்றார். இம்பாசிபிள், அன்திங்கபிள் என்று சொல்லுவார்கள். நினைத்து பார்க்க முடியாது, சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த இடத்திலே நடக்கின்றது. மக்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அவர்கள் கண்கூடாக பார்க்கின்றார்கள். அந்த அதிசயத்தை அவர்கள் பார்க்கும்போது இறைவனை முழுமையாக நம்புகின்றார்கள், ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், வாழ்வின் அடைக்கலமாக உணர்கின்றார்கள். இந்த நாளிலே நமது வாழ்விலே இறைவன் கூறுகின்ற செய்தி ஒன்று மட்டும்தான். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9வது இறை வசனம், உனது வலுவின்மையில் எனது வல்லமையை சிறந்தோங்கச் செய்கின்றேன். இந்த உலகத்திலே நாம் வலுவற்றவர்கள், இந்த உலகத்திலே நாம் சிறியவர்கள், இந்த உலகத்திலே நமது வாழ்வு ஒரு சிறுமையின் வாழ்வாக இருக்கலாம். இந்த வலுவின்மையின் அந்த வாழ்விலே இறைவன் தமது வல்லமையை வெளிப்பட செய்கின்றார். அந்த வல்லமை தான் இந்த இடத்திலே வெளிப்படுகின்றது. எனவே இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நமது வாழ்விலே என்ன இருக்கின்றதோ அதை முழுமையாக, நிறைவாக,
நிஜமாக நிறைமனதோடு இறைவனுக்கு தருவோம். இறைவா, என் உள்ளம் இதுதான், என் குடும்பம் இதுதான், என் பிரச்சனை இதுதான், எனது நிலை இதுதான், ஆனால் முழுமையாக நான் என்னையே உனக்கு தருகிறேன் என்று சொல்லும்போது இறைவனின் ஆசீரினால், இறைவனின் அருளினால், இறைவனின் வல்லமையினால், இறை அபிஷேகத்தினால் நாம் அனைவரும் நிரப்பப்படுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியினால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது வாழ்வால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது தந்தை என அழைக்க ஆண்டவர் இயேசு கற்று தந்திருக்கின்றார். நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது
மண்ணுலகிலும் நீரை வேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே.
தலைவா நீ உன்னை தருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தினால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனின் பாடுகளினால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா.